ஹலோ, சொல்லுமா. ஏண்டா, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறது? ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. நான் என்ன நினைக்கிறது? அம்மா, நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அதான் ஃபோன் எடுக்க முடியல. ஓ அப்படியா? ம். சரி சரி, நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். சரி, என்ன விஷயமா? ஒண்ணும் இல்லடா, உன்கிட்ட பேசி 2 நாள் ஆகுது. சரி, நீ ஏதோ வேலையில பிஸியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு நானும் ஃபோன் பண்ணல. சரி, நீயே ஃப்ரீ ஆயிட்டு ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்தா நீயும் 2 நாளா ஃபோனே பண்ணல. சரி, நம்மளே பேசுவோம்னு நினைச்சுதான் காலையில இருந்து உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? எனக்கு ஆஃபீஸ்ல வேலை அதிகமா இருக்குமா. அதனால தான் 2 நாளா உனக்கு கால் பண்ண முடியாம போயிடுச்சு. நீ ஒரி பண்ணிக்காத. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நானே கால் பண்றேன். ஒருவேளை நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் எடுக்க முடியலன்னா திரும்ப நானே கூப்பிடுறேன், சரியா? சரிப்பா, அப்பப்ப கால் பண்ணு. சரிம்மா. நான் நைட்டு கால் பண்றேன். சரிப்பா. ஓகேம்மா, பாய். ஆ அக்கா, சொல்லுங்க தம்பி. நீங்க இங்க கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா தம்பி, நான் தான் இங்க பெருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாக்கா. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் இந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சு. அதான் என்ன இங்க தங்க சொல்லிட்டு அவன் ஃபாரினுக்கு போயிட்டான். அப்படியா? சந்தோஷம் தம்பி. அக்கா, எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்க்கா. உங்களால வர முடியுமா? அப்படியா? என்னால வர முடியாது. என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருக்கு. காலையில இந்த பில்டிங் மொத்தம் க்ளீன் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போய் என் வீட்டுக்காரருக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும் தம்பி. அப்படியா? சரி, பரவாயில்லக்கா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்றீங்களா? ஆ கண்டிப்பாப்பா, நான் கேட்டு பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். அது இருக்கட்டும், நீங்க பேச்சுலரா ஃபேமிலியா? நான் பேச்சுலர் தான்க்கா. அப்படியா? ஃபேமிலின்னா உடனே வீட்டு வேலைக்கு லேடிஸுங்க கிடைச்சிருவாங்க. பேச்சுலர் வீடுன்னா வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஐயோ, நான் ரொம்ப நல்ல பையன்க்கா. நான் காலையில போனேன்னா ஈவினிங் தான் வருவேன். எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு டைம் இல்ல. அதனால தான்க்கா ஆள் கேட்கறேன். சரிப்பா தம்பி, நான் யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார்த்து சொல்றேன். சரிங்கக்கா. ம். ஹலோ அம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குற விஷயமா நமக்கு தெரிஞ்ச புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவர் சீக்கிரமாவே ஒரு நல்ல வரனா பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? என்னம்மா நீங்க? எனக்கு எதுக்குமா இப்போ கல்யாணம்? என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? நீ அங்க ஒண்டியா கஷ்டப்படுறத நினைக்கும் போது எனக்கு இங்க கஷ்டமா இருக்குடா. நான் பொண்ணு பார்த்தாலும் வேணான்னு சொல்ற. சரி, நீ ஏதாவது பொண்ணை லவ் பண்றியா? சரி, அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாலும் அந்த மாதிரி எதுவும் இல்லன்ற. இப்படி இருந்தா எப்படிடா சொல்லு? அம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டும், நானே உனக்கு சொல்றேன். நீ எப்பவும் இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. சரிம்மா, நீ தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்காம போய் நிம்மதியா தூங்கு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான்டா என்னால நிம்மதியா தூங்கவே முடியும். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஆமா, நான் சீக்கிரமாவே உனக்கு சந்தோஷமான செய்தியை சொல்றேன். நீ நிம்மதியா படுத்து தூங்கு. சரி, என்னமோ சொல்ற, பார்க்கலாம். சரி, நான் போன் வைக்கிறேன். ம். தம்பி. வாங்கக்கா. சொல்லுங்க. வேலைக்கு ஆள் கேட்டிருந்தனே, யாராவது கிடைச்சாங்களா? அந்த விஷயமா பேசலான்னு தான் வந்தேன் தம்பி.
எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வேலைக்கு போகாம வீட்ல தான் இருக்கா. அவளை கேட்டேன், வரேன்னு சொல்லிருக்கா. அப்படிங்களா? சரிக்கா. அவங்க சமையல்லாம் நல்லா டேஸ்டா பண்ணுவாங்களா? அந்த பொண்ணுக்கு நல்லா சமைக்க வரும். நான் வேணா போய் இப்ப கையோட கூட்டிட்டு வரேன். நீங்க அவகிட்ட நேரடியா பேசுனீங்கன்னா எப்ப வேலைக்கு வரலான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ இப்ப வேணாம்க்கா. எனக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நாளை காலையில அவங்கள கொஞ்சம் சீக்கிரமாவே இங்க கூட்டிட்டு வாங்க. அப்ப அவங்க கிட்ட பேசிடலாம். அப்படியா? சரிப்பா தம்பி, நாளைக்கு நான் வரும்போது அந்த பொண்ணு கூட்டிட்டு வரேன். சரிங்கக்கா. ம். அந்த தம்பி ஆபீஸ் போற நேரம் ஆயிடுச்சு. வா சீக்கிரம் போய் பேசலாம். ம். நீங்களாக்கா? சொல்லுங்க. நான் வீட்டு வேலைக்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்லப்பா, அது இவதான். அப்படியாக்கா? சரி உள்ள வாங்க. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். இவ பேரு கீர்த்தனா, ரொம்ப நல்ல பொண்ணு. இவளுக்கு உங்க வீட்ல வேலை கொடுத்தீங்கன்னா வீட்டை நல்லா பாத்துப்பா. சரிக்கா. அவங்களுக்கு ஓகேனா இப்பவே வேலையில ஜாயின் பண்ணிடுவாங்களா? இன்னைக்கு வேண்டாம்ப்பா, நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கிட்டோம், சரியா? சரிக்கா. நாளைக்கே வந்து வேலையை செய்ய சொல்லுங்க. சரி, இவங்களுக்கு சம்பளம் எவ்வளோக்கா? நீங்க எவ்வளவு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அத முதல்ல சொல்லுங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, தரேன். நான் வீட்டு வேலைக்குன்னு இங்கதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதனால வெளியே எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்லுங்க, பரவாயில்ல. அப்படியா? அப்படின்னா சரி. உங்களால இங்க எவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா சேலரியை சொல்லிடலாம். தினமும் காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும்னு சொல்லுங்க. அதை வச்சுதான் என்னால டைம் சொல்ல முடியும். நீங்க இங்க டெய்லி காலையில 7 மணிக்கெல்லாம் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு போயிடணும். சரி, உங்க வீடு எந்த ஏரியாவுலங்க இருக்கு? எங்க வீடு இங்க ரொம்ப பக்கத்துல தாங்க. 5 நிமிஷத்துல இங்க வந்துருவேன். அப்படியா? ரொம்ப நல்லது. அப்படின்னா எனக்கு காலையில டிஃபனும் நைட்டு டின்னரும் செஞ்சு தர முடியுங்களா? மதியானம் நான் ஆஃபீஸ்லயே சாப்பிட்டுருவேன். அதனால மதியானம் செய்ய தேவையில்ல. சரிங்க, அப்படின்னா மாசத்துக்கு 12,000 தரீங்களா? தரேங்க. நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வந்துருங்க. இங்க பார் கீர்த்தனா, வேற ஏதாவது கேட்கணும்னா சார்கிட்ட இப்பவே கேட்டுக்க. ஐயோ ஒண்ணும் இல்லக்கா, நாளையில இருந்து நான் வேலைக்கு வந்துடுறேன். வணக்கம் சார். நீங்களா? வாங்க உள்ள வாங்க. சார் இந்தாங்க பேப்பர். தேங்க்ஸ்ங்க. நான் உள்ள போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி போங்க. சார் டீ இந்தாங்க. டீ நல்லா டேஸ்டா இருக்கு. தேங்க்யூ சார். நான் போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். ஓகே. பூரியும் சூப்பரா இருக்குங்க. தேங்க்ஸ் சார். கீர்த்தனா, சார் வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஆயிருச்சு சார். பாத்திரம் மட்டும் கழுவணும். அப்படியா? இப்போ நீங்க போயிட்டு சாயங்காலம் வருவீங்கல்ல? வந்துருவேன் சார். நீங்க சாயந்தரம்லாம் வந்துருவீங்கல்ல? இல்லைங்க, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆஹா. நான் வீட்டு சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டை பூட்டிட்டு சாவியை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துருங்க. சாயங்காலமா வரும்போது வாட்ச்மேன் கிட்ட சாவியை வாங்கிக்கிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டை பூட்டி சாவியை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க.
சரிங்க சார். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ ஹலோ. சொல்லுமா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இப்பதான் சாப்பிட்டேம்மா. ஏண்டா, இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா ஹோட்டல்லயே சாப்பிட போற? இப்படி சாப்பிட்டா உன் உடம்பு என்ன ஆகுறது? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிம்மதியா வீட்லயே சாப்பிடலாம்ல? அம்மா, இன்னையிலிருந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. அவங்க சமையல்லாம் சூப்பரா பண்றாங்க. காலையில டிஃபனு, நைட்டு டின்னரு எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கலான்னு வந்தேன். நீ எதுக்குமா தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? டேய், என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி கையால சாப்பிடுற மாதிரி வராதுல்ல. சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோடா. அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். சரி, பார்க்கலாம். சரி சரி, நீ தூங்கு. நம்ம காலையில பேசிக்கலாம். சரிம்மா. போதும். பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கு. தேங்க்யூ சார். சார், வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். சொல்லுங்க சார், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. உட்காருங்க, பேசலாம். சரிங்க சார். நீங்க இங்க வேலையில சேர்ந்ததுல இருந்து உங்களை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. சார், நான் ஒரு 7-8 வருஷமா பத்மாக்கா வீட்டு பக்கத்துல தான் குடியிருக்கேன். என் வீட்டுக்காரரு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். போன மாசம் வரைக்கும் பக்கத்துல ஒரு வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வீட்டு ஓனர் என்கிட்ட அசிங்கமா பேச ஆரம்பிச்சாரு. அதுலேருந்து அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறத நிப்பாட்டிட்டேன். நானும் ரொம்ப நாளாவே நிறைய வேலை தேடி பார்த்தேன், எங்கேயும் செட் ஆகல. அதுக்கப்புறமா தான் பத்மாக்கா உங்களை பத்தி சொன்னாங்க. அதான் நானும் உடனே வேலைக்கு வந்துட்டேன். சரி, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்துலயே எங்க வீட்டுக்காரரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அப்படிங்களா? என்னாச்சு சார்? என்ன விஷயமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? நீங்க தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு இருக்கேன். என்ன சார் அது? உங்களை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு சம்மதம்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்.
என்னது? திடீர்னு என்ன ஆச்சு சார் உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதான். சார், உங்களுக்கும் எனக்கும் எப்படி சார் செட் ஆகும்? நான் இங்க வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னைக்கு தான் உங்ககிட்ட என்ன பத்தியே நான் சொல்றேன். அதுக்குள்ளேயே நீங்க என்ன இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? என்னமோ உங்களை நான் பார்த்த நாள்ல இருந்து நீங்க என் லைஃப் பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்கு ஓகேனா நான் எங்க வீட்டில் உடனே இதை பத்தி பேசி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானும் உங்களை மாதிரி தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போய் இறந்து போயிட்டா. அவ இறந்ததுல இருந்து நான் மட்டும் இங்க தனியா தான் இருக்கேன். என் வீட்டில் எல்லாரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. ஆனா எனக்கு பிடிக்கல. ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சார், நீங்க இப்படி திடீர்னு கேட்டதால எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல சார். என் வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து நான் தனியா தான் இருக்கேன். எனக்குன்னு யாரும் கிடையாது. எனக்குன்னு இப்ப துணையா இருக்கிறது பத்மாக்கா மட்டும்தான். நீங்க இது விஷயமா ஏதாவது பேசணும்னா பத்மாக்கா கிட்ட பேசுங்க சார். பத்மாக்கா என் கூட பிறந்த அக்கா மாதிரி. பத்மாக்கா என்ன சொல்றாங்களோ நான் அதை தான் செய்வேன். சரி, நான் பத்மா அக்கா கிட்டே இதை பத்தி பேசுறேன். பத்மாக்கா, எனக்கு கீர்த்தனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கீர்த்தனாவை உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்க்கா. இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசினேன். ஆனா அவங்க உங்ககிட்ட பேச சொல்லிட்டாங்க. நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்களோ அதுதான் அவங்களோட முடிவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களோட முடிவை தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் வீட்டில் நான் இதை பத்தி பேசலான்னு இருக்கேன். என்னாச்சுக்கா? எதுவும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அவ்வளவு உங்களுக்கு ஒரு 2-3 வாரமா தான் தெரியும் இல்லையா? உங்களுக்கு கீர்த்தனாவை பத்தி எல்லாம் முழுசா தெரியுமா? ஆ, எல்லாத்தையும் சொன்னாங்கக்கா. நானும் அவங்கள மாதிரி தான்க்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் ஒய்ஃபு உடம்பு சரியில்லாம போய் திடீர்னு இறந்து போயிட்டா. அப்புறமா எல்லாரும் என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ தெரியல, கீர்த்தனாவை நான் பார்த்ததுல இருந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. கீர்த்தனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எனக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல துணையா இருப்பாங்கன்னு தோணுதுக்கா. ஆ, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப நாளாவே கீர்த்தனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கா. அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க மூலமா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க அவங்க கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஏய் சொல்லுடி, இத பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியலக்கா. என் வீட்டுக்காரர் இறந்து இப்பதான் 1 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளேயே இது தேவையானதா யோசிச்சுட்டு இருக்கேன். இது வெளியே தெரிஞ்சா எல்லாரும் என்ன பத்தி தப்பா பேச மாட்டாங்களா? அத நினைச்சாதான்க்கா பயமா இருக்கு. ஏய், நீ எதுக்கு தேவையில்லாம மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? அந்த பையனை பார்த்தா உண்மையிலே ரொம்ப நல்ல பையன் மாதிரி எனக்கு தோணுது. அவரை பத்தி எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு பொண்ணு இந்த காலத்துல தனியா வாழறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது சந்தோஷமா இருக்க பாரு. ஒரு அக்காவா நான் உனக்கு இத சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீயும் அந்த தம்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். நீ இவ்வளவு நாள் தனியா இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அவர் கூட புது வாழ்க்கை ஆரம்பி, சரியா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா. ஆனா ஏய், ஆனா என்னடி ஆனா? நான் சொல்றத மட்டும் கேளு. நான் எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ அந்த பையனை உடனே கல்யாணம் பண்ணிக்க, சரியா? ஹலோ, சொல்லுப்பா. ஹலோ. அம்மா. சொல்லுடா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்டியா? இப்பதான்ப்பா நானும் சாப்பிட்டேன். அம்மா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். சொல்லுடா, என்ன விஷயம்? நீ எப்ப பார்த்தாலும் என்ன எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டுட்டே இருப்பல்ல? ஆமா, இன்னைக்கு கூட உன் கல்யாண விஷயமா புரோக்கர்ட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஓ அப்படியா? இனிமே இந்த கல்யாண புரோக்கர் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு எனக்கு பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏய், ஏன்டா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? ஏன்டா கல்யாணம் பண்ணாம அப்படியே சாமியார் மாதிரியே இருந்துடலாம்னு பாக்குறியா? அம்மா, எனக்கு இங்க ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா? இது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இன்னொரு விஷயமா,
அவளுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான்ப்பா. எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியே, எனக்கு அதுவே போதும்பா. சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. பத்மாக்கா, கீர்த்தனாட்ட பேசுனீங்களா? அவகிட்ட பேசிட்டேன். என்னக்கா சொன்னாங்க? கீர்த்தனாக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். ஆனா உங்க வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா? என் வீட்ல நான் என்ன சொன்னாலும் ஒத்துப்பாங்க. நல்லதுப்பா. அப்ப சீக்கிரமா ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் உடனே இதை பத்தி எங்க வீட்ல பேசி சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். சந்தோஷம் தம்பி. உள்ள வாங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டோட எஜமானி.